அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 51, 52. அகழ்வரி: சாகா கலைநிலை தலைத்திடு வெளியினம் ஆகாயத் தொழில் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: சாகா கலை என்பது சாகா தலை, வேகாக்கால், போகா புனல் என்ற 3 பகுதிகளை கொண்டது. இந்த 3இன் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் சாவே போ என்று வரும். மரணத்தை தவிர்க்கும் சாகா கல்வி செழிக்கும் இடம் பிண்டத்தில் ஆகாயமாகிய புருவ மத்தியே ஆகும். கண்ணே கண்மணியே என்ற பாடலில் கருவே ரற்றிடவே கலைகின்ற என் கண்ணுதலே என்று பெருமான் பாடுவார்கள். பிறவியை வேறறுக்க வல்லது நுதல் கண் ஆகிய புறமத்தியே ஆகும். கரண ஒழுக்கத்தில் மனதை எந்தவித ஆபாசத்திலும் செலுத்த ஒட்டாமல் இழுத்து நிறுத்துதல் என்று வள்ளல் பெருமான் கூறினார். அடுத்து முதலில் புருவ மத்தியில் நிறுத்துதல் வேண்டும் என்கின்றார். கட்டுக்கடங்கா மனப்பரியை கட்ட வேண்டிய இடம் புருவ மத்தியே ஆகும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய அந்த கரணங்கள்தான் நம்மை அருள் வழியில் செல்ல ஒட்டாது தடுத்து உலகிலில் அழுத்துகின்றன என எல்லோரும் எண்ணுகின்றோம். ஆனால் அதே கரணங்களுக்கு மரணத்தையே தடுக்கக்கூடிய பேராற்றல் உண்டு என்கின்றார் பெருமானார். மரணப் பெரும்பிணி வாரா வகை மிகு கருணப் பெருந்திறல் காட்டிய மருந்தே. மரணப் பெரும்பிணி வாரா வகை மிகு கருணப் பெருந்திறல் காட்டிய மருந்தே. சாகாத கல்வியை தரக்கூடிய அனுபவம் செழித்து விளங்கும் வெளியாகிய சிற்சபை என்னும் புறமத்தியாகிய ஆகாயத்தே பிரகாசிக்கின்ற அருட்பெருஞ்சோதியே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.